உலகம் முழுவதும் உள்ள மீன் டிவி நேயர்களை இந்த சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டித்த கின்னஸ் உலக சாதனை நிறுவனம் இஸ்ரேலில் நடைபெறும் நிகழ்வுகளை பதிவு செய்வதை நிறுத்தி அதிரடி. காசா இனப்படுகொலையை நிகழ்த்தியதற்காக கிடைத்த பரிசு. நீதிபதி பதவி வேண்டுமென்றால் ஹிஜாப் அணியக்கூடாது, அரசின் நிபந்தனையை நிராகரித்த ஜெர்மன் முஸ்லிம் பெண். ஹிஜாப் அணியாமல் கிடைக்கும் எந்த பதவியும் தேவையில்லை என அதிரடி. இஸ்ரேலுக்கு எதிரான அடுத்த போர் முனை சிரியா. கோலன் குன்றுகள் மீதான உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. புதிய அதிபர் அஹ்மத் அல் ஷாரா அரசு அதிரடி அறிவிப்பு. நெதன்யாகுவின் அத்துமீறல்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்தும் சில இஸ்ரேல் ஊடகங்கள். கடும் அடக்குமுறைகளுக்கு மத்தியில் செயல்படும் சுதந்திர ஊடகவியலாளர்கள். பாலஸ்தீனத்தின் நெல்சன் மண்டேலா என போற்றப்படும் பார்வான் பர்கூட்டி 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசத்தை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி சர்வதேச மனித உரிமை போராளிகள், பிரபலங்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுடனான தொடர்புகளை துண்டித்துக் கொள்வதாக கின்னஸ் உலக சாதனை நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலகில் நிகழ்த்தப்படும் சாதனைகளை பதிவு செய்வதில் கின்னஸ் நிறுவனம் பெயர் பெற்றது. கின்னஸ் உலக சாதனையில் பெயர் இடம்பெறுவது சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது. காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து சர்வதேச அரங்கில் இஸ்ரேலை தனிமைப்படுத்தும் நிகழ்வுகள் அதிகரித்துள்ளன. கின்னஸ் உலக சாதனையும் இஸ்ரேலுடனான தொடர்புகளை நிறுத்தி வைத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கிட்னி தானத்தை மக்களிடையே பரப்பும் கிஃப்ட் ஆஃப் லைஃப் என்ற நிறுவனம் 2000 இஸ்ரேலியர்கள் உறுப்பு தானம் செய்த நிகழ்ச்சியை சாதனை பட்டியலில் இணைக்குமாறு கின்னஸ் நிறுவனத்திடம் கோரிக்கை வைத்தது. இதற்காக ஜெருசலம் நகரத்தில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அந்த புகைப்படம் மற்றும் கட்டணத்தை கின்னஸ் நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்தது. இஸ்ரேலில் இருந்து எந்த விண்ணப்பத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று தங்களுக்கு கின்னஸ் நிறுவனத்திடமிருந்து பதில் கிடைத்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கான காரணம் எதையும் கின்னஸ் நிறுவனம் வழங்கவில்லை. இனப்படுகொலையை தொடர்ந்து விளையாட்டு, பண்பாடு, கல்வி, அரசியல் என அனைத்து மட்டங்களிலும் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுகிறது. அதன் ஒரு அங்கமாக தற்போது கின்னஸ் நிறுவனமும் இஸ்ரேலை புறக்கணித்துள்ளது. ஹிஜாப் அணியாமல் இருந்தால் மட்டுமே நீதிபதி பதவி கிடைக்கும் என்ற நிபந்தனையை நிராகரித்து நீதிபதி பதவியை தூக்கி எறிந்துள்ளார் ஜெர்மன் முஸ்லிம் பெண் ஒருவர். நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது தலையில் ஸ்கார்ப் அணிந்திருந்தால் நீதிபதியாகவோ அல்லது வழக்கறிஞராகவோ செயல்பட முடியாது என்று ஜெர்மன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு மத சுதந்திரத்திற்கு எதிரானது என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஆனால் மத சுதந்திரத்தை விட அரசியல் சாசனம் வலிமை வாய்ந்தது என்று நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியுள்ளது. முஸ்லிம் பெண் ஒருவர் நீதிமன்ற பதவிக்காக விண்ணப்பம் செய்திருந்தார். பணியில் இருக்கும் போது தலையில் உள்ள ஸ்கார்பை அகற்ற முடியுமா என்று நேர்காணலில் கேள்வி கேட்டபோது அதற்கான வாய்ப்பில்லை என்று அப்பெண் தெளிவாக பதிலளித்தார். ஸ்கார்புடன் பணியாற்றுவது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை சிதைத்துவிடும் என்று வித்தியாசமான காரணத்தை கூறிய அதிகாரிகள் அவரின் விண்ணப்பத்தை நிராகரித்தனர். இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் அப்பெண் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அதிகாரிகளின் முடிவை சரி என்று தீர்ப்பளித்தது. பெண் உரிமை, மத உரிமை, கருத்து சுதந்திரம் என உலகிற்கு பாடம் எடுக்கும் மேற்கத்திய நாடுகள் முஸ்லிம் பெண்ணின் உடையை காரணமாக வைத்து அவரின் பணியை நிராகரித்தது விமர்சனங்களை பெற்று வருகிறது. இதற்கு முன்னரும் மற்றொரு நீதிமன்றம் இதே போன்ற தீர்ப்பை வழங்கியிருந்தது. இதுபோன்ற தீர்ப்புகள் முஸ்லிம் பெண்களின் உரிமைகளை பறிப்பதுடன் அவர்களுக்கு தடைகளையும் ஏற்படுத்துகின்றன என்று விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். கோலன் பகுதி மீதான உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என்று சிரியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சிரியா மற்றும் பிராந்தியத்தின் அமைதி குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாலும் கோலன் பகுதி மீதான உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என்று சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோலன் பகுதி எப்போதும் சிரியாவின் பகுதியாகவே இருக்கும் என்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பிற்கு எவ்வித அங்கீகாரமும் கிடையாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் பகுதியில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து ஐக்கிய நாடுகள் சபையில் வாக்களித்த அனைத்து நாடுகளுக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இதனிடையே சிரியாவின் தலைநகரில் இருந்து கோலன் பகுதி வரை ராணுவமயமற்ற பகுதியாக மாற்றிய பின்னரே சிரியாவுடனான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சமீபத்தில் தெரிவித்திருந்தார். கோலன் பகுதிகளுக்கு சில நாட்களுக்கு முன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருடன் நெதன்யாகு சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோலன் பகுதி இஸ்ரேலின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும் என்று இதற்கு முன் நெதன்யாகு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் பகுதிகளையும் அபகரித்து வரும் இஸ்ரேல் மேற்கு ஆசியாவில் பிரச்சனையின் ஊற்றுக்கண்ணாக திகழ்கிறது. தேர்தல் தோல்வியை எதிர்நோக்கியுள்ள நெதன்யாகு இஸ்ரேல் ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகளை அதிகரித்து வருகிறார். பாலஸ்தீனின் காசாவின் மீது 2 வருடங்களுக்கு அதிகமாக தாக்குதல்களை நடத்தி வரும் இஸ்ரேல் அங்கு 250க்கும் அதிகமான பத்திரிகையாளர்களை படுகொலை செய்தது. உண்மை செய்திகள் மக்களை சென்றடைய கூடாது என்பதற்காகவே பத்திரிகையாளர்கள் குறிவைத்துக் கொல்லப்பட்டனர். இந்த இனப்படுகொலை தொடங்குவதற்கு முன்னரும் பல பத்திரிகையாளர்களை இஸ்ரேல் படுகொலை செய்துள்ளது. அத்துடன் அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் செயல்படுவதற்கும் கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது. ஒரு கட்டத்தில் அல் ஜசீரா தொலைக்காட்சி இஸ்ரேலில் இருந்து செய்திகள் வழங்குவதை கூட இஸ்ரேல் தடை செய்தது. காசாவின் நிலை வெளி உலகிற்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக வெளிநாட்டு ஊடகங்கள் காசாவிற்கு செல்வதற்கான அனுமதியை இஸ்ரேல் வழங்கவில்லை. இந்த தடைகளும் நெருக்கடிகளும் தங்களையும் வந்து தாக்கும் என்பதை இஸ்ரேலிய ஊடகங்கள் நினைத்திருக்க வாய்ப்பில்லை. கடந்த 4 வருடங்களில் இஸ்ரேலின் 3 முக்கிய ஊடகங்களுக்கு பேட்டி கூட வழங்காத பிரதமர் நெதன்யாகு அடுத்த வருடம் தேர்தல் வரவுள்ள நிலையில் ஊடகங்கள் மீது கடும் நெருக்கடிகளை விதித்து வருகிறார்.
ஊடகங்களை கண்காணிப்பதற்கு புதிய நாடாளுமன்ற கமிட்டியை அமைப்பதற்கான முயற்சிகளை அவரின் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அரசியல்வாதிகளை உறுப்பினர்களாக கொண்ட இந்த கமிட்டி ஊடகங்களின் செயல்பாடுகளை கடுமையாக முடக்கும் என்றும் கருத்துரிமையை பாதிக்கும் என்றும் இஸ்ரேலிய பத்திரிகையாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் இந்த மசோதாவிற்கான முதல் கட்ட ஒப்புதலை இஸ்ரேலிய நாடாளுமன்றம் வழங்கியது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் சட்ட ஆலோசகர்கள், அட்டர்னி ஜெனரல் உள்ளிட்டவர்கள் இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதனை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் மும்முரமாக உள்ளது. உள்ளுக்குள் இருந்து இஸ்ரேலை பலகீனப்படுத்துவதாக பத்திரிகையாளர்கள் மீது குற்றம் சுமத்திய அமைச்சர் சுலோமா கார்கி அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பத்திரிகையாளர்கள் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்தை, குறிப்பாக பிரதமரை விமர்சிக்கும் ஊடகங்கள் குறிவைக்கப்படும் அதே சமயம் அரசாங்கத்திற்கு ஆதரவாக உள்ள ஊடகங்களுக்கு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. மற்ற சேனல்களுக்கு உள்ள கட்டுப்பாடுகள் இல்லாமல் நெதன்யாகுவின் ஆதரவு தொலைக்காட்சியான சேனல் 14 செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது இதற்கான சான்றாகும். ஆனால் பிரதமரை விமர்சிக்கும் ஊடகவியலாளர்கள் ஆளும் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்களால் வெளிப்படையாக மிரட்டப்படுகின்றனர். நெதன்யாகு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வரும் சேனல் 12 ஊடகவியலாளர் கை பெலக் தொடர் மிரட்டல்களை எதிர்கொண்டு வருகிறார். இஸ்ரேலின் தடுப்பு முகாம் ஒன்றில் பாலஸ்தீன சிறைவாசி ஒருவர் சித்திரவதைகளை எதிர்கொண்டதை வெளியிட்டதை தொடர்ந்து இந்த மிரட்டல்கள் இன்னும் அதிகரித்துள்ளன. ஊடகவியலாளர்களை மிரட்டுவதில் பெயர் பெற்ற வலதுசாரி செயற்பாட்டாளர் மெட்ரோசாப் டேவிட் தன்னை தொடர்ந்து மிரட்டி வந்த காரணத்தினால் குறைந்தபட்சம் தன்னிடமிருந்து டேவிட் 2 மீட்டர் தள்ளி நிற்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை பெறும் நிலைக்கு கைபலக் தள்ளப்பட்டார். ஆனால் சுயோனிச சிந்தனை கொண்ட அமைச்சர் இடாமர் பென்கோவேர் தன்னுடைய நாடாளுமன்ற அலுவலகத்திற்கு டேவிட்டை அழைத்து அவரின் போராட்டங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சட்டங்கள், பாதுகாப்பு அமைச்சர், ஆன்லைன் மற்றும் நேரடி மிரட்டல்கள் வழங்குவதற்கு சிறு குழுக்கள் என 3 வழிகளில் ஊடகங்கள் மீதான போர் நடத்தப்படுவதாக கைபலக் குறிப்பிடுகிறார். இஸ்ரேலில் பத்திரிகையாளர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் காரணமாக ஊடக சுதந்திர குறியீட்டில் 180 நாடுகளில் கடந்த வருடம் இஸ்ரேல் 112வது இடத்தை பிடித்தது. மேற்காசியாவின் ஒரே ஜனநாயக நாடு என்று பெருமை பேசும் இஸ்ரேல் ஊடகவியலாளர்களுக்கு வழங்கும் ஜனநாயக உரிமையை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ளன. தற்போதைய கூட்டணி உடைந்தால் அதற்கு முன்னரே தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஊழல் குற்றச்சாட்டுகள், இஸ்ரேலிய பிணை கைதிகளை மீட்க முடியாமல் திணறியது, ஹமாஸ் நடத்திய தாக்குதல் என பல முனைகளில் தோல்வியை சந்தித்துள்ள நெதன்யாகு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக உள்ளன. எனவே தனது பிம்பம் மேலும் சரிந்து விடாமல் தடுப்பதற்கு ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகளை அதிகரித்து வருகிறார். வெளிநாடுகளுக்கு பாலஸ்தீனியர்கள் செல்வதற்கு முக்கிய எல்லையாக உள்ள ரஃபா விரைவில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலஸ்தீன் மற்றும் எகிப்து இடையிலான ரஃபா எல்லை விரைவில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலஸ்தீனின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ரஃபா எல்லை பாலஸ்தீன மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான ஒரே எல்லையாக அமைந்துள்ளது. ஏனைய எல்லைகள் அனைத்தும் இஸ்ரேலுடன் அமைந்துள்ளன. ரஃபா எல்லையும் எகிப்து பெரும்பாலும் மூடியை வைத்துள்ளது. காசா மீதான தாக்குதல்கள் தொடங்கிய பின்னர் இந்த எல்லை பெரும்பாலும் மூடியே இருந்தது. தற்போது சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த எல்லை விரைவில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமாதான உடன்படிக்கையின் முதல் கட்டத்தில் எல்லைகள் திறக்கப்படுவதும் நிவாரண உதவிகள் வழங்கப்படுவதும் முக்கிய அம்சங்களாக இருந்தன. ஆனால் இவை இரண்டையும் இஸ்ரேல் பெரும்பாலும் முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை. இந்நிலையில் இஸ்ரேலிய அதிகாரிகளிடமிருந்து பாதுகாப்பு அமைதி பெற்ற பிறகு பாலஸ்தீன் மக்கள் ரஃபா எல்லை வழியாக செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐரோப்பிய யூனியன் எகிப்துடன் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறது. மருத்துவ உதவி தேவைப்படுபவர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் ரஃபா எல்லை திறக்கப்படுவதை ஆவலாக எதிர்பார்த்துள்ளனர். இஸ்ரேலிய சிறையில் உள்ள மர்வான் பர்கோத்தி விடுதலையை கோரி 200க்கும் அதிகமான பிரபலங்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இஸ்ரேலிய சிறையில் 20 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன் அரசியல்வாதி மர்வான் பர்கோத்தி விடுதலை செய்ய கோரி 200க்கும் அதிகமான பிரபலங்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மர்வானின் விடுதலையை கோரி நடத்தப்படும் சர்வதேச கோரிக்கைகளில் இவர்களும் இணைந்துள்ளனர். மர்வானின் நீண்டகால சிறைவாசம், சட்ட உதவிகள் மறுக்கப்படுவது, சிறையில் அவர் மோசமாக நடத்தப்படுவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அவர்கள் தங்கள் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். அவரை உடனடியாக விடுதலை செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச நாடுகளும் தலையிட வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். 20 ஆண்டுகளுக்கும் அதிகமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் பாலஸ்தீனியர்கள் மத்தியில் பிரபலமான அரசியல்வாதிகளில் ஒருவராக மர்வான் திகழ்கிறார். பாலஸ்தீன் மக்களின் கண்ணியம் மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக அவர் பார்க்கப்படுகிறார். இசை, இலக்கியம், ஊடகம், விளையாட்டு, திரைப்படம் என பல துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவரின் விடுதலைக்காக கையெழுத்து பிரச்சாரத்தில் இணைந்துள்ளனர். ஏப்ரல் 15, 2002 அன்று ரமலா நகரில் இருந்து மர்வான் பர்கோத்தியை அவசர ஊர்தியில் வந்த இஸ்ரேலிய படையினர் கடத்திச் சென்றனர். அப்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். மர்வானை கடத்திச் சென்றது ஜெனீவா ஒப்பந்தங்களுக்கு முரணானது என்று குறிப்பிட்டு இஸ்ரேலின் செயல் வன்மையாக கண்டிக்கப்பட்டது. மர்வானின் விடுதலையை இஸ்ரேல் தொடர்ச்சியாக மறுத்து வருகிறது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வருடம் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையே சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்ட போதும் இஸ்ரேல் அதனை தொடர்ந்து மீறி வருகிறது. இஸ்ரேலின் எத்தகைய அத்துமீறல்களையும் எதிர்கொள்ள ஹிஸ்புல்லா தயாராக உள்ளதாக ஹிஸ்புல்லா அறிவித்திருந்த நிலையில் அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது.
இச்சூழலில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லைக்கு அருகில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை அலுவலகத்தில் வைத்து இப்பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. லெபனானின் அரசு மற்றும் பொருளாதார அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தனது பிரதிநிதியை அனுப்ப உள்ளதாக முன்னதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்தார். லெபனானுக்கான ஐநாவின் சிறப்பு பிரதிநிதியும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார். லெபனான் சார்பாக முன்னாள் தூதுவர் சைமன் கரோ கலந்து கொண்டார். இஸ்ரேலை லெபனான் இதுவரை அங்கீகரிக்கவில்லை. இதுவரை அந்நாட்டுடன் லெபனான் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தாத நிலையில் அமெரிக்கா தொடர்ந்து நிர்பந்தம் கொடுத்து வருகிறது. லெபனானின் உள் விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிட்டு லெபனான் மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக சில லெபனான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து ஹிஸ்புல்லா இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டித்த கின்னஸ் உலக சாதனை நிறுவனம் இஸ்ரேலில் நடைபெறும் நிகழ்வுகளை பதிவு செய்வதை நிறுத்தி அதிரடி. காசா இனப்படுகொலையை நிகழ்த்தியதற்காக கிடைத்த பரிசு. நீதிபதி பதவி வேண்டுமென்றால் ஹிஜாப் அணியக்கூடாது. அரசின் நிபந்தனையை நிராகரித்த ஜெர்மன் முஸ்லிம் பெண். ஹிஜாப் அணியாமல் கிடைக்கும் எந்த பதவியும் தேவையில்லை என அதிரடி. இஸ்ரேலுக்கு எதிரான அடுத்த போர் முனை சிரியா. கோலன் குன்றுகள் மீதான உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. புதிய அதிபர் அஹ்மத் அல் ஷாரா அரசு அதிரடி அறிவிப்பு. நெதன்யாகுவின் அத்துமீறல்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்தும் சில இஸ்ரேல் ஊடகங்கள். கடும் அடக்குமுறைகளுக்கு மத்தியில் செயல்படும் சுதந்திர ஊடகவியலாளர்கள். பாலஸ்தீனத்தின் நெல்சன் மண்டேலா என போற்றப்படும் பார்வான் பர்கூட்டி 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசத்தை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி சர்வதேச மனித உரிமை போராளிகள் பிரபலங்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம்.